இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 7 எபிசோட் 149 பார்க்க போறோம். ஓபனிங்லயே செப்பரேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ அந்த வயசான ஆள் சொன்னபடியே மலையை தாண்டி வந்து அந்த வாட்டர் ஃபாலுக்கு பக்கத்துல இருக்க அந்த சின்ன குடிசையை கண்டுபிடிச்சிருவான். ஹொத்தாரு உனக்காக சிரணாமியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு அந்த குடிசைக்குள்ள போகவும் அங்க ஒரு பர்சன் நின்னுட்டு இருப்பான். மிஸ்டர் நீங்க தானே சிரணாமி, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்பா, நீங்க தானே சிரணாமின்ட்டு பக்கத்துல அப்ரோச் ஆகவும் மாட்டியான்ட்டு நருட்டோவை கைத்துல கட்டி போட்டு மகாக்கி குரூப் இன்ஃபினிட் எம்ப்ரேஸ் அப்படிங்கிற ஜுட்சுல போடுவானுங்க. நருட்டோ வழியில கத்துவான். இதுக்கப்புறமா ஹொத்தாரு கிட்ட காட்டுவாங்க. ஒட்டக்காட்டா ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாருன்ட்டு ஓடுவா. போற வழியில நருட்டோ மீட் பண்ணிருப்பான் இல்லையா வயசான ஆள், அவன் ஹொத்தாருவை பார்த்துட்டு நீங்க தானே என்னோ கியோஜாவோட பேத்தின்னு கேட்பான். ஹொத்தாரு யார் நீன்ட்டு ஷாக்காவா, உங்களுக்கே தெரியும் சிரணாமின் பா, சிரணாமின்ட்டு ஷாக்காவா. அந்த வயசான ஆள் ரிலீஸ்னு சொல்லவும் கடைசியா சந்திச்சாச்சு டேடி ஹொத்தாரு அப்படின்ட்டு சிரணாமி திரும்பவும் சுச்சிகுமோ கிளான் கிரஸ்ட பார்த்துட்டு சின்ன வயசுல இருந்து அந்த கிளான் மேல ஒரு இன்ட்ரெஸ்டோட தானே பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா வந்து அவரோட பேத்தியை வளர்த்திருப்பாரு. அந்த விஷயங்களே நினைச்சு பாப்பா ஹொத்தாரு. அந்த கிரஸ்ட பார்த்தாலே தெரியுது அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த கிரஸ்ட் உள்ள துணியை வியர் பண்ணுவாங்கன்பா. அப்படின்னா நீங்க தான் சார் சிரணாமியான்னு சொல்லி கேட்கவும் நீ ஆச்சரியப்படுறதுல ஒன்னும் சொல்றக்கு இல்ல, நருட்டோ சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன்பா. நருட்டோவான் சர்ப்ரைஸ் ஆயிட்டு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் சிரணாமியா இருக்க முடியும், நருட்டோ எங்க அவனுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும்பா, நருட்டோ மிச்சத்தை நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சிரணாமி சொல்லவும் அவனுமான திங்க் பண்ணுவா. நம்ம கிளானோட பெருமிதத்தை மீட் எடுக்கணும்னு நினைச்சேன்னு நருட்டோ சொன்னா அப்படின்னு சிரணாமி சொல்லவும் ஆமான்பா, அப்படின்னா இந்த விஷயத்துல நான் சொல்றத நீ கேளுன்ட்டு சிரணாமி முன்னாடி நடக்கவும் ஹொத்தாரு பின்னாடியே போவா. டோன்பே நல்லா இருப்பான் போல, அவன் தான் டிரம்ஷன் ஜுட்சு மூலமா ஃபர்பிடன் ஜுட்சுவை அழிக்கலான்னு பிளான் கொடுத்தானா அப்படின்னு சிரணாமி கேட்கவும் டோன்பே உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேப்பா. ஹொத்தாரு நாங்க ஒன்னாதான் ட்ரெயின் ஆன ஒரு காலத்துல, இருந்தாலும் டோன்பே பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சிரணாமி சொல்லவும் ஏன்னு சொல்லி கேப்பா. ஹொத்தாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோ கியோஜா என் அப்பாவுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு ஃபர்பிடன் ஜுட்சுவை பாதுகாக்க. என் அப்பா ஒரு ஹீரோ, சுச்சிகுமோ கிளானையும் ஃபர்பிடன் ஜுட்சுவையும் சேர்த்தே பாதுகாத்தாரு. அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை தேடி வந்தவங்க அவரை கொல்ற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் லார்ட் என்னோ கியோஜாவை ஃபர்பிடன் ஜுட்சுவை மவுண்ட் கட்சுராகிக்கு கொண்டு போக வச்சது, என்னையும் இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆக வச்சாரு அப்படின்ட்டு கைய முறுக்கிட்டு எனக்கு நானே பிராமிஸ் பண்ணிக்கிட்டேன் சுச்சிகுமோ கிளானோட நன்மைக்காக இந்த வில்லேஜுக்கு திரும்ப வருவேன்னு அப்படின்னு சிரணாமி சொன்னதை கேட்ட ஹொத்தாரு ஷாக்ல இருக்கும் போது லேடி ஹொத்தாருன்ட்டு பக்கத்துல வருவான். என் அப்பா கொல்லப்பட்டாரு, சொந்த நாட்டை விட்டே ஓடப்பட்டேன், ஏன்னா நாங்க 2 பேர் மட்டும் தான் அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அப்படின்னு சிரணாமி சொன்னதை கேட்ட ஹொத்தாரு இவரும் அதே வழியில தான் இருப்பாரு போலன்னு திங்க் பண்ணுவா. இப்ப நான் திரும்ப வந்துட்டேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து நம்ம கிளானை நம்ம மீட் எடுப்போம் அப்படின்ட்டு ஹொத்தாருவோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை அழிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்ல, சுச்சிகுமோ கிளானை மீட் எடுக்கணுங்கிறதுதான் என்னோட கனவும் கூட, 2 பேரும் சேர்ந்து என் அப்பாவோட லார்ட் என்னோ கியோஜாவோட கனவை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சிரணாமி சொல்லும் போது கூட ஹொத்தாரு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருப்பா. சிரணாமி மலைக்கு அந்த பக்கம் தான் என்னோட மனைவிட இருக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்கவும் சரின்பா. சாய் கோட்டையை சுத்தி எல்லா பக்கமும் தேடி இருப்பான். ஹொத்தாரு போயிட்ட விஷயத்த கேட்டு யாமட்டோ ஷாக் ஆவாரு. நருட்டோ கிட்ட இருந்து சிரணாமியை கண்டுபிடிச்சுங்கிற மெசேஜ் வந்ததா சக்குரா சொல்லுவா. ஒரு வேளை உட்டக்காட்டாவை தேடி போயிட்டாலும் என்னமோன்னு திங்க் பண்ணுவாரு யாமட்டோ. சடங்குகளுக்கான வேலைகளை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல ஹொத்தாருவை கண்டுபிடிக்கணும், ஹொத்தாருவை கண்டுபிடிக்க உனக்கு எத்தனை எலிகள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் வர நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும்னு யாமட்டோ ஓடுவாரு. சரின்ட்டு சக்குராவும் பின்னாடியே போவா. சாய் ஏகப்பட்ட இலைகளை தாட்டி விடுவான். ஹொத்தாருவை காட்டுவாங்க. பேப்பர்ல சில விஷயங்கள் எழுதுவா. அத நோட்ஸ் என்ன டோன்பேக்காகவான்னு கேப்பா சிரணாமி. ஆமான்ட்டு மனசுக்குள்ள உட்டக்காட்டாக்காகவும் எழுதிருக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு பறவை மூலமா அந்த மெசேஜ தாட்டி விடவும் விஷயங்களை மோசமாக்குறான்ட்டு டெஸ்ட் ஆயிடும். அவன் கையில சீல் இருக்கும், அதை தாட்டி விட்டுருவான். என்ன பண்றீங்கன்னு கேப்பா ஹொத்தாரு. நீ நினைக்கலாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்ட்டு கடுப்பாவான். உட்டக்காட்டா கிட்ட காட்டுவாங்க. நான் எதுக்கு இப்ப என் மாஸ்டர் பத்தி இவ்வளவு கன்சர்னா இருக்கேன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பறவைய சக்கராவால மேனிபுலேட் ஆன ஒரு வார்த்தை துரத்துறத பாத்துட்டு அந்த வார்த்தையை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த பறவையை காப்பாத்தி இது என்ன மெசேஜ் தர பறவையா அப்படின்ட்டு அதோட கால்ல இருக்க மெசேஜ் எடுத்து பாப்பான். ஹொத்தாரு எழுதுனதான்ட்டு பாப்பான். சிரணாமியோட சேர்ந்து என்னோட கிளான நான் மீட் எடுக்க போறேன், எனக்கு நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி குட் பைன்னு எழுதிருப்பா. சிரணாமி ஹொத்தாருவை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறதை காட்டுவாங்க. உட்டக்காட்டா அந்த லெட்டர் படிச்சு பார்த்துட்டு ஹொத்தாருன்னு திங்க் பண்ணுவான். அவ சிரணாமியை கண்டுபிடிச்சிட்டானா அவ தொல்லையில இருந்து எப்படியே ஃப்ரீ ஆயிட்டான்னு திங்க் பண்ணிட்டு டக்குனு ஷாக்காவா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. யார தாண்டா நீங்களான்னு கத்துவான். சிரணாமி என்ன பண்ணீங்கன்னு கேட்கவும் முட்டாளா இருக்கானே, அவரு தான் நம்மளோட பாஸ்ன்னு கூட தெரியாம
இல்லாம இருக்கானே அப்படின்ட்டு நருட்டோவோட தலையில கால் வைப்பான் சூசின். உன்னை மட்டும் அந்த ஃபர்பிடன் ஜுட்சு வச்சிருக்க பொண்ணுகிட்ட திரும்ப போக விட்டோம்னா எங்களோட பிளான் மொத்தமா சொதப்பிக்கும் அப்படின்னு பென்டன் சொல்லும் போது வாய மூடுன்னு அக்கபோஷி. கவலையே படாதீங்க, இது பாஸோட ஸ்பெஷல் பேரியர், எனிமியோட சக்கராவை மொத்தமா எடுத்துக்கும். அதனால இந்த பேரியர்ல மாட்டோம்னால அவ்வளவு ஈஸியால வெளியே வர முடியாது, அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நக்கல் பண்ணுவான் சூசின். நருட்டோ எந்திரிப்பான். இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆவாங்க. நருட்டோவோட கண்கள் மாறி இருக்கும், மொத்த இடமுமே வெடிக்கும். நருட்டோ அந்த பேரியர்ல இருந்து ரிலீஸ் ஆயிருப்பான். என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்ட்டு ஷாக் ஆவான். நாங்கோ பாஸ் சொன்ன ஸ்ட்ராட்டஜிலேயே போலாம். அடுத்த ஜுட்சுவை பண்ணலான்னு அக்கபோஷி சொல்லவும் எல்லாருமே சில்ஃபார்மேஷன் பண்ணிட்டு மல்டி முகன் யோ பண்ணவும் நருட்டோ திரும்ப அதுல மாட்டிக்குவான். இப்ப முடிஞ்ச ஃப்ரீ ஆகடான்னு நக்கல் பண்ணுவான் அக்கபோஷி. நல்லா தான் ட்ரை பண்றீங்க, ஆனா இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாதுன்ட்டு நருட்டோ எந்திரிப்பான். இன்னும் ஃபோர்ஸ் கொடுப்பானுங்க. நருட்டோனால ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. இவ்வளவு சக்கரவை இழந்ததுக்கு அப்புறம் நகர முடியுதா, என்னால நம்பவே முடியலன்ட்டு பாப்பான் அக்கபோஷி. இம்ப்ரெஸ் ஆகிற நேரம்ல இல்ல, இவன் கதையை முடிக்கலான்னு சூசின். பபிள் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். என்ன நடக்குதுன்னு அக்கபோஷி பாக்கும்போது ஏகப்பட்ட பபிள்ஸ் வந்திருக்கும். முட்டக்காட்ட அந்த இடத்துக்கு வந்திருப்பான். நீங்க பேசுறதெல்லாம் சரியாலாம் கேட்கல, ஆனா சிரனாமி தான் உங்களோட லீடர்னு மட்டும் புரியுது. ஹொத்தாரு அவளை எங்க இழுத்துட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாவும் முட்டக்காட்டா. திடீர்னு முட்டக்காட்டாவோட உடம்புல இருந்து ஸ்ட்ரேஞ்சான சக்கர வெளியே வரும். அவன் கோவப்படவும் ரொம்பவுமே இன்டென்ஸா இருக்கும். மகாகி குரூப்பை சேர்ந்தவங்கள பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ் இப்போதைக்கு கிராமத்துல தான் இருப்பாரு, அவர்கிட்டே போயலான்ட்டு அக்கபோஷி சொல்லவும் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஹொத்தாருவ சிரனாமி தூக்கி வில்லேஜ் முன்னாடி போடவும் ஹொத்தாரு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இது எங்க கிளைனோட மறைவிடம்னு எந்திரிப்பா. முடிச்சிட்டியான சிரனாமி கேட்கவும் ஷாக் ஆயிட்டு பாப்பா ஹொத்தாரு. லேடி ஹொத்தாரு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான் சிரனாமி. எல்லா மக்களும் வெளியே வருவாங்க, ஆனா யார் மூலமும் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட மாதிரி இருப்பாங்க. இத பார்த்த ஹொத்தாரு என்னாச்சு, எதுக்காக மக்கள் இப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் சொன்ன பேச கேட்கணும்ல, அதுக்காக தான் நான் என் ஜுட்சுவை யூஸ் பண்ணன்பா. பயங்கர ஷாக்காவா ஹொத்தாரு. வேற வழி தெரியல, ஃபர்பிடன் ஜுட்சுவை அடையணுங்கிறக்காக பண்ணன்பா. என்ன ஏமாத்திட்டீங்களான்னு கேப்பா ஹொத்தாரு. நான் உன்னை ஏமாத்தவளா இல்ல, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மைதான். அதோட என்னோட அப்பாவை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். என் அப்பா ஃபர்பிடன் ஜுட்சுவை பாதுகாக்க போய் தானே இறந்தாரு, அவரை கொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லவும் பயங்கர ஷாக்காவா ஹொத்தாரு. ஃபர்பிடன் ஜுட்சுவை கேட்டு பார்த்தேன், கொடுக்கல, அதான் கொன்னுட்டன்பா. ஹொத்தாரு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அவளோட கையில கண்ட்ரோல்னு எழுதி இருக்கும். அது ஹொத்தாருவை தடுக்கும். வேலைக்கே ஆகாது, ஆல்ரெடி நீங்களும் என் ஜுட்சுல தான் இருக்கீங்க அப்படின்ட்டு சிரனாமி சிரிச்சுட்டு அந்த ஃபர்பிடன் ஜுட்சு இப்ப எனக்கு சொந்தமாக போதுன்ட்டு கழுத்து பிடிச்சு தூக்குவான். அந்த ஃபர்பிடன் ஜுட்சு இப்ப என் கை புடியலன்பா. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. இப்பெல்லாம் தேடுறதுக்கு நான் என் மல்டி ஷேடோ குளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணா கூட ஹொத்தாருவை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சலான்பா நருட்டோ. ஹொத்தாரு எந்த பக்கம் போனா, எப்படி போனா, இந்த மாதிரியான தடங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது, எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்பான் உட்டக்காட்டா. உட்டக்காட்டா ஒரு ஃபுட் பிரிண்ட் பாத்திருப்பான். இது யாரோட ஃபுட் பிரிண்டா இருந்தாலும் கண்டிப்பா அவன் கையில யாரையோ தூக்கிட்டு போயிருக்கான். ஒருவேளை ஹொத்தாருவை தூக்கிட்டு போயிருப்பானோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நருட்டோ கிட்ட இந்த வழியில போலான்பா. கண்டிப்பா போலாமான்னு சொல்லி நருட்டோ கேட்கவும் யார தேடுறதா இருந்தாலும் எதை தேடுறதா இருந்தாலும் ஒவ்வொரு தடயங்களையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். அதான் ஒரு ஷினோபியா ஒரு பர்சனை தேடுறதுக்கான பேசிக் ரூல்ஸே அப்படின்னு உட்டக்கட்ட சொல்லிட்டு மாஸ்டர்ஸ பத்தி ரொம்பவே பெருமை பேசுறீங்களா நீயும் ஹொத்தாருவும், உங்களுக்கு உங்க மாஸ்டர் கிட்ட இருந்து தேவையான அளவுக்கு பயிற்சி கிடைக்கல இல்லையான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ அப்படிலாம் இல்லைன்ட்டு கடுப்பாவான். இருந்தாலுமே ஜிராயா ட்ரைனிங் பண்ற வேலையை திங்க் பண்ணி பார்த்துட்டு நருட்டோ செய்யாவான். சீரியஸாவே இப்படிதான் நடக்கும், மாஸ்டர் மாதிரியான ஆட்கள் மேல இப்படி முட்டாள்தனமா அப்சஷன்ல இருந்தா அப்படின்ட்டு உட்டக்காட்ட கிளம்பவும் இதுல என்ன முட்டாள்தனமா இருக்குன்ட்டு நருட்டோ சேஸ் பண்ணுவான். பர்விசேஜ் கிட்ட இருந்தா நான் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டேன். தாய் ஜுட்சு நிஞ்சுட்சுன்னு பேர் சொல்ல முடியாத அளவுக்கான பெரிய பெரிய ஜுட்சுலாம் அப்படின்பா நருட்டோ. நிஞ்சாவா இருக்கிறதுக்கான ரொம்பவே முக்கியமான விஷயத்த எனக்கு கத்து கொடுத்திருக்காரு, கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிற தைரியத்தை அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது உட்டக்காட்டா பாப்பா. என் மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது விலை மதிப்பற்றது, ஸ்டூபிடான விஷயம் எல்லாம் கிடையாது, உனக்கும் மாஸ்டர் இருந்தாங்கல்ல அப்படின்னு நருட்டோ கேட்கவும் ஆமா அவரை பத்தின நினைவுகள் இருக்குன்பா உட்டக்காட்டா பாஸ்ல காட்டுவாங்க. உட்டக்காட்டா மிஷன் முடிச்சுட்டு வந்து நிப்பான். நிஞ்சா மிஷனை சீக்கிரம் முடிக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலை நீட்டவும் ஹருசாமி முட்டாள்னு திட்டிட்டு திருடு போன ஸ்க்ரோலை ட்ராக் தானே பண்ண சொன்னேன், யார் அதை திரும்ப எடுத்துட்டு வர சொன்னான்னு சொல்லி கத்துவாரு. உன் வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு நிஞ்சா எப்பவும் போராட வேண்டிய போர்ல இருந்து ஓட மாட்டான், அதே மாதிரி தேவையில்லாத சண்டைக்குள்ள போக மாட்டான், இருந்தாலும் நீ நல்லா இருக்கீல அதுவே எனக்கு சந்தோஷம்ட்டு உட்டக்காட்ட தலையில கை வச்சிருப்பாரு. அவ்வளவு சந்தோஷமான பாஸ்டா தான் இருக்கும் பிரசன்ட்ல இருக்க உட்டக்காட்டா. அவர் என் மேல கேர் பண்றாருன்னு நினைச்சேன், ஆனா அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஹருசாமி அந்த சடங்கு பண்ணிருப்பாரு இல்லையா அதை காட்டுவாங்க. அவர் கேர் பண்ணது என் உடம்புக்குள்ள இருந்த அந்த அதீத சக்தியை மட்டும்தான், அவ்வளவு பெரிய சக்திக்கான வெசலா தான் பார்த்தாரு. அவர் கேர் பண்ணது எல்லாமே அந்த பெரிய சக்திக்கான வெசலா நான் இருக்கு அதை மட்டும்தான். இருந்தாலும் சுருகி சொன்னது உண்மையா இருந்தா அப்படிங்கிற மாதிரி உட்டக்காட்டா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹொத்தாருவை தேடுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், அதையும் காட்டுவாங்க. நருட்டோ இங்கதானான்னு சொல்லி உட்டக்காட்டா கிட்ட கேட்கவும் ஆமான்ட்டு வில்லேஜ் நோக்கி அப்ரோச் ஆவாங்க. எது சூச்சிகோமோ கிளானோட வில்லேஜ் ஆச்சு அப்படின்ட்டு ஷாக் ஆவா நருட்டோ. நிஜமாலுமான்னு கேட்பான் உட்டக்காட்டா. அப்படின்னா சரி இந்த இடத்துல என்னாச்சுன்னு சொல்லி உட்டக்காட்டா கேட்கவும் இதுக்கு முன்னாடி அந்த திருடனுங்க இங்கதான் ஹொத்தாருவை அட்டாக் பண்ணாங்க, அதுன்னு மட்டும் இல்லாம இங்க இருக்க மக்களுக்கு ஹொத்தாரு மேல அவ்வளவு ஒன்னும் பெரிய எண்ணம்லாம் கிடையாதுன்பா. அப்படின்னா உண்மையா ஃபர்பிடன் ஜுட்சு வேணான்னு புறக்கணிக்கிறாங்களோ அந்த வில்லேஜஸ் சேர்ந்தவங்க அப்படின்னு உட்டக்காட்டா கேட்கவும் ஆமான்பா நருட்டோ. அதுன்னு மட்டும் இல்லாம ஹொத்தாருவை அந்த திருடனுங்க இங்க வச்சுதான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க. பார்க்க போனா அந்த திருடனுங்களுக்கும் இந்த கிராமத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் போலன்னு யோசிப்பான். ஒருவேளை அந்த திருடனுங்க இந்த கிராமத்தை அவங்களோட மறைவிடமா பயன்படுத்துறானுங்களோன்னு சொல்லி நருட்டோ கிட்ட சொல்லிட்டு அதுன்னு மட்டும் இல்லாம அந்த கால் தடயங்கள் அதை பார்க்க நேச்சுரலாலாம் தெரியல, ஒருவேளை அவன் ஓவர் கான்பிடென்டா இருக்கானோ அவங்கிட்ட அந்த ஃபர்பிடன் ஜுட்சு கையில இருக்குன்ட்டு, ஒருவேளை நம்மள தாக்கறக்கான பிளான வச்சிருக்கானோ என்னமோ அப்படின்னு உட்டக்காட்டா கேட்கவும் ட்ராப்பா
இருக்குமோன்னு சொல்லி கேப்பா நாருட்டோ. தெளிவா தெரியல, ஆனா அவங்க தேடுற ப்ராசஸ் ஈஸியா இருக்கே. ஒருத்தனை தேடுறது ஈஸியா இருக்குன்னா என் மாஸ்டர் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி உட்டகட்ட சொல்ல வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்னமோ ஒண்ணு கேர்ஃபுல்லா இருன்பா. நாருட்டோ சரின்ட்டு பாக்க போனா நீயும் உன் மாஸ்டர் கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துதான் வச்சிருப்ப போலன்னு சொல்லி கேப்பா. ஹொத்தாருவை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அதுல சில விஷயங்களை அவளுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி கேப்பா நாருட்டோ. உட்டகாட்டா கடுப்புல தான் இருப்பான். சரி வா போலான்னு நாருட்டோ சொல்லவும் ரெண்டு பேரும் கிளம்புவானுங்க. கிராமமே வெறிச்சோடி போய் கிடக்கும். நிஜமாலுமே இந்த இடம் தானான்னு சொல்லி கேப்பா நாருட்டோ. அப்படிதான் நினைக்கிறேன்ட்டு உட்டகாட்டா முன்னாடி போகும்போது ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு பால் உருண்டு வந்து கால் கடியில விழுகும் நாருட்டோ கிட்ட. ஒரு சின்ன புள்ள பக்கத்துல வரும். நாருட்டோ அந்த பாலை கொடுக்கவும் அந்த சின்ன குழந்தை தேங்க்ஸ் பண்ணிட்டு இந்தாங்க இதை நீங்க வச்சுக்கங்கன்ட்டு ஒரு பேப்பர் பாம் பண்ணிட்டும் மொத்த இடமுமே வெடிக்க ஆரம்பிக்கும். உட்டகாட்டா அவனோட பபிள் மூலமா காப்பாத்திருப்பான். நாருட்டோ அந்த சின்ன குழந்தையும் காப்பாத்திருப்பான். ஆனா அந்த குழந்தை எந்திரிச்சு ரோபோட் போய் நடந்து போகும். என்ன நடக்குதுங்கன்னு கேப்பா நாருட்டோ. இதோ வந்துட்டாங்கன்னு உட்டகாட்டா. ஊர் மக்கள் எல்லாம் ஆயுதங்கள் எடுத்துட்டு நிப்பாங்க. இத பார்த்து நாருட்டோ எதுக்காக இவங்க அந்த திருடங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க மாதிரி கேப்பான். உட்டகாட்டா இல்ல இது டிஃபரெண்டா இருக்கு, அவங்கள மேனிபுலேட் பண்றான்னு சொல்லுவான். நாருட்டோ ஷாக் ஆவான். க்ளோஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாத்துக்கிட்டையும் சீல் இருக்கும். செம கடுப்பாவான். எல்லாரும் அட்டாக் பண்ண வரவும் உட்டகாட்டாவும் நாருட்டோவும் ஜஸ்ட் அதை டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் நாருட்டோக்குள்ள அடி விழுகும். உட்டகாட்டா அவனோட பபிள்ஸை யூஸ் பண்ணுவான். ரொம்பவும் போராடுவாங்க. நைட் ஆயிரும். கிராம மக்களை காயப்படுத்தாம இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு உட்டகாட்டா. நீ சொல்றதும் சரிதான், ஆனா அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி கேப்பா நாருட்டோ. சிரிப்பு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா மகாக்கி குரூப் இருப்பானுங்க. பென்டன் அண்ட் சூசின்லாம் ரொம்பவுமே நக்கல் பண்ணுவானுங்க. இவனுங்க தான் கிராம மக்களை கண்ட்ரோல் பண்ணுவானுங்க போலன்ட்டு நாருட்டோ கடுப்பாவான். அக்கபோஷி ரெண்டு பேத்தையுமே விட்டுறாதீங்கன்பா. கிராம மக்கள் அட்டாக் பண்ண வருவாங்க. இடையில ஒரு குணாய் வரும். பயங்கர வெளிச்சமா இருக்கும். அக்கபோஷி என்னடான்ட்டு ஷாக் ஆவான். சாய் அவனோட ஜுட்சு மூலமா வில்லேஜ் பீப்பிள்ஸ பாக்கலாம் பண்ணிடுவான். யாமட்டோ அவரோட உட் ஸ்டைல் மூலமா எல்லாத்தையும் தடுத்துருவாரு. நாருட்டோ சாய் கேப்டன் யாமட்டோன்ட்டு ஷாக் ஆவான். சக்குரா நாருட்டோன்ட்டு வருவா. சக்குரான்னு நாருட்டோ பாக்கும்போது செம கடுப்புல வந்து வாயிலேயே குத்துவா. ஏன்டா அப்படி தனிச்சையாவே செயல்படுறேன்ட்டு கடுப்பாவா. பேக்ரவுண்ட்ல ஒட்டக்காட்டாவை பாருங்களேன், செம ஃபன்னா இருக்குல்ல. நாருட்டோ நீங்களே எப்படி வந்தீங்கன்னு கேப்பா. லேடி ஹொத்தாருவை தேடி வந்தோம். மவுண்ட் கட்சுராகியை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, அவங்கள தேடிதான் வந்தோம் பாரு யாமட்டோ. சாய் மூலமா தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவாங்க. சாய்ல செம்ம எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். ஒரு கூலிக்கான வேலை வாங்குற மாதிரி வாங்கிட்டாங்கன்பா. இவ்வளவு சக்கரெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்பா. சாய் புலம்புறத கேட்ட சக்குரா ஃபுட் பில் எடுத்துக்கன்னு கொடுப்பா. இல்ல அப்புறம் எடுத்துக்கிறேன்பா. சாய் நீ எங்களுக்கு தேவைப்படுற சாய், உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்றதுன்ட்டு சக்குரா வலுக்கட்டாயமா ஊட்டி விடுவா. இது என்னோட ஸ்பெஷல் ஃபுட் பில் அப்படின்ட்டு. இது நல்ல எனர்ஜி கொடுக்கும்பா. சாய பாக்கும் போதே பரிதாபமா இருக்கும். நாருட்டோ அதோட டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கும்பா. கடுப்பேத்தாதீங்கன்ட்டு மகாக்கி குரூப்பை சேர்ந்த 4 பேருமே வந்து அட்டாக் வைப்பானுங்க. யாமட்டோட உட் சைடுல மாட்டி இருந்தவங்கள ரிலீஸ் ஆயிருவாங்க. அவ்வளவு ஈஸியா உங்களை எஸ்கேப் ஆக விட மாட்டேன்பா அக்கபோஷி. பாஸோட சடங்குல உங்களை தொல்லை பண்ண விட மாட்டேன்பா சூசின். இந்த பக்கமா இருந்து 4 பேர் அட்டாக் பண்ண வந்துருவாங்க. பீப்புளும் அட்டாக் பண்ண வருவாங்க. நாருட்டோ பயங்கர ஷாக் ஆவான். இதுக்கப்புறமா சிரனாமி கிட்ட காட்டுவாங்க. அவனோட பேர்ட் பென் ஜுட்சு மூலமா தீப்பந்தத்தை மூட்டுவான். என்னோட பல வருஷ கடின உழைப்பு எனக்கு இப்ப பலன் கொடுக்க போகுது. ஃபர்பிடன் ஜுட்சு ரிலீஸ் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுவதானே அப்படின்னு சிரனாமி ஹொத்தாரு கிட்ட கேட்பான். நாருட்டோ கிட்ட காட்டுவாங்க. பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கும். இருந்தாலும் நாருட்டோக்கு எந்த அடியும் பட்டிருக்காது. பார்த்தா உட்டகாட்டாவோட பபிள் டோம்ல இருப்பாங்க. சாயன் சக்குராக்குல என்னாச்சுன்னு நாருட்டோ பார்க்கவும் கேப்டன் யாமட்டோவோட டோம்டு வால் மூலமா தப்பிச்சிருப்பாங்க. கேப்டன் யாமட்டோன்ட்டு நாருட்டோ எக்ஸைட்மெண்ட்ல ஓடும்போது பெரிய ஷூரிகன் அட்டாக் பண்ண வரும். கேப்டன் யாமட்டோ அவரோட உட் ஸ்டைல் மூலமா தடுப்பாரு. நாருட்டோ கேப்டன் யாமட்டோன்னு கத்தவும் நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்கன்னு பாரு யாமட்டோ. பீப்புள்ல அட்டாக் பண்ண வந்துருவாங்க. நாருட்டோக்கு போறக்கு மனசு இருக்காது. சாயும் சக்குராவும் நீ கிளம்பு, நீ போய் அவளை காப்பாத்துன்பாங்க. நாருட்டோ சரின்ட்டு குட் லக் சொல்லிட்டு கிளம்புவான். உட்டகாட்டாவோட ஹொத்தாரு இருக்க இடத்தையும் நாருட்டோ அண்ட் உட்டகாட்டா அவளை தேடி போறதையும் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. நாருட்டோ கண்டிப்பா நாங்க உன்னை காப்பாத்துவோம் ஹொத்தாருன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி ஃபர்பிடன் ஜுட்சு ரிலீஸ்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம்மா நாருட்டோ.